இருவிழி ஒரு பார்வை 2024 தந்தியோன் யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு எமோஷனல் மூவி குடுகுடுலா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சிறி விஷ்ணு, சாந்தனா மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோடைய அப்பா ஹீரோவை எப்படியாவது படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்ட ஹீரோ இது நமக்கு செட் ஆகாது, தன்னுடைய லட்சியத்தில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைப்பாரு. இப்போ தான் நினைச்சதை எப்படி தன்னுடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இறுதியில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தாங்க. ஏன்னா செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் ரியாலிட்டியாக இருக்குது. அதேமாதிரி அப்பா பையன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த எமோஷனல் சென்டிமெண்ட்டில் ஹார்ட்டை டச் பண்ணுது. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் படத்துக்கு என்ன தேவை தரமாக இருக்கு. ஏன்னா இந்த அப்பா பையன் சந்திக்கிற சீனு, இவர் வந்து அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ஆகட்டும், இப்படி டைலாக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஹீரோ தன்னுடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ண போராடுவார். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இல்லைப்பா இதுதான்ப்பா இதுதான்ப்பா அப்படின்ட்டு அவர் சொல்கிற அந்த டைலாக்லாம் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய அப்பா தன்னுடைய பையன் எப்படியாவது படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் நிறையா பண்ணுவார். அந்த டிப்ஸ்லாம் நல்லாயிருக்கு. குறிப்பாக காலேஜ் போகிற பசங்களுக்கு, இன்றைய சூழ்நிலையில் காலேஜ் போகிற பசங்களுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க ஏற்றுக்கிறது அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ் போகிற பசங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த படத்தில் செம்மையாக சொல்லியிருக்காங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள் பக்காவாக இருக்குது. இது லோ பட்ஜெட் படம் தான், ஆனால் பார்க்கும்போது தெரில. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பான ஒரு கேமரா ஆங்கிளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா ஸ்டோரி தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். ஸ்டோரியில் எந்த விதமான புதுமையான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல மெடுங்க மட்டுமே இல்லை. கதை ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்துக்கலாமோ அப்படி தான் தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் படம் சூப்பராக சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் கவி